பிள்ளைகள் என்னிடத்தில் இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு சிறு பிள்ளைகள் மத்தியில நடந்த இந்த ஊழியங்கள் இன்றைக்கு நிறைவாக இந்த பிள்ளைகள் செய்ய போற நிகழ்ச்சிகள், நடனங்கள், பாடல்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்காக, இந்த தலைமை தாங்குகிற ஊழியர்களுக்காக, வந்திருக்கிற ஊழியர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவரும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி கொடுங்க. இயேசு முடிஞ்சிருக்கிற நல்ல பிதாவே. ஒரு வார்த்தையை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதற்கு பிறகு பேசுவதற்கான வாய்ப்பே இருக்காது. அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, அவர்களுடையது இல்லை. எப்படிப்பட்டவர்கள்? அப்போ சிறு பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள். அப்படியானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாவம் அறியாதவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன்னா ஆண்டவர் ஏன்னு சொன்னார், சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆக இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, அவங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பாங்க? அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா ரொம்ப அமைதியானவர்கள். நம்ம பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட பேசவே மாட்டோம், நமக்கும் அவங்களுக்கும் பகை. ஆனால் இந்த பிள்ளைங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம குணத்தை அந்த பிள்ளைகளோடு திணிப்போம். என்ன சொல்லுவோம்? நான் போகாத வீட்டுக்கு நீ ஏன் போன? சின்ன வயசில் விதைக்கிறோம் பாருங்க, என்ன அற்புதமான விதையை நாம் விதைக்கிறோம் பாருங்க. இன்றைக்கி என் பையன் அங்கே உட்காந்துருக்குறான். யாருக்கிட்ட பேசினாலும் அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகாத, நான் சொன்னதே இல்லை. எனக்கு அவன் எதிரியாக இருப்பான், எனக்கு தெரியும். எங்கே அத்திப்படலாம் சில எதிரிங்க இருக்கிறான். அவங்ககிட்ட ஒரு நாள் இவன் நின்று பேசிட்டு இருக்கிறான். பேசி முடித்த பிறகு அவனை கை கொடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு பிடித்தம் இல்லாத, எனக்கு விரோதமான ஆள்கிட்ட நீ பேசலாமா அப்படின்னு நான் கேட்கல. இது என்ன குணம்? இதுதான் தெய்வ குணம். உலகத்தில் 4 குணம் இருக்குது. மனுஷ குணம், மிருக குணம், பிசாசின் குணம், தெய்வ குணம். இதில் எக்ஸ்ட்ரீமாக நிற்கிறது எது தெரியுங்களா? தெய்வ குணம். நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷ குணம், நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம். தீமைக்கு நன்மை செய்வது தெய்வ குணம், தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம். இந்த 4 குணத்தில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் சொல்லிடுவீங்க, உண்மைதான். ஆனால் அந்த குணம் நம்மக்கிட்ட இருக்குதான்றது தான் செக் பண்ணும். சில நேரம் சில குணங்கள் நமக்கு வந்துட்டு போயிடும், அது வரக்கூடாது. அதன் மேல் அரசாட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், அதை துரத்த வேண்டும், அதை விரட்ட வேண்டும், அதன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஜிஹெச்சில் எந்த ஹாஸ்பிட்டலாக ஆனாலும் அநேகர் சுகமாகி போவார்கள். ஏன் இப்பொழுது சுகமாகலைன்னா, அம்மா என்னம்மா நர்ஸு கேட்பாங்க, என்னம்மா ராஜாதி ஏன் நைட்டில் தூங்கலையா? காலையில் எப்போ எழுந்த? இங்கே வா, எழுந்து வா, மாத்திரை வாங்கிக்க. இல்லைம்மா என்னால் நடக்க முடியல. நர்ஸம்மா போய் மாத்திரையை கொடுப்பாங்க, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்கிறியா? என்ன செய்யுது? விசாரிப்பாங்க. இப்போ நர்ஸுங்க என்ன பண்ணுறாங்க? என்ன ஏந்து வர மாட்டியாட்டம், மாத்திரை வாங்க மாட்டியா, பெரியல் ஆகிட்ட ஏதோ இவங்க மெட்ரிலேயே போன வியாதி திரும்பி வந்துடுது. ஏன்னா அந்த நாட்களில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் நர்ஸாக இருந்தாங்க. பாதி பேர் அவங்க கிறிஸ்தவங்க தான் நர்ஸுங்க. அநேகர் பராமரிக்கப்பட்டார்கள்.
போஷிக்கப்பட்டார்கள், விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா. ஐயா அருள் ஐயா உட்காருங்க. இவர்களுடைய அருள் நமக்கு தேவை. ஆகவே நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த பகுதியில் எத்தனையோ பேர் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ என்னுடைய அப்பா காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் சித்தப்பா காலத்திலேருந்து பல பேர் வந்து போகிறார்கள். ஆனாலும் இங்கே இருக்கிற நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் அருளா அவர் கிறிஸ்தவருங்க, அவர் பாட்டு அமைதியாக போவார், அமைதியாக வருவார். உன் பேர் என்னம்மா? குணவதி. பாருங்க பேரை பாருங்க, என்ன பேர், சாதா பேரா இது? என்ன பேரு? குணவதி. குணம். குணசாலியான ஸ்திரீயை இதுக்கு யாரும் கண்டுபிடிக்கல. அதை தான் சாலமன் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இல்லை, என்ன சொல்றாரு? 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன். ஒரு பொண்ணை பார்க்கலையா? பொண்ணை பார்க்கலன்னு பொண்ணே பார்க்கல, 1000 பொண்ணு இருக்குது. வாய முடியுன்னு குஞ்சன்னு அமைதியா வாயை திறக்காத ஒரு பொண்ணை நான் பார்க்கலன்ற. ஒரு புருஷனை கண்டேன், ஒரு பெண்ணை காண. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளை நாம் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை நீங்க காட்டணும். கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடைய அவன். கிறிஸ்துவை பெற்ற நாம் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. நானும் ஒரு பாஸ்டரையும் ஒரு நாள் ஹெல்மெட் போடாத போயிட்டோம். அதுக்கு ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. பெரம்பூர் மார்க்கெட்டில் ஒரு போலீஸ் எங்களை நிறுத்திட்டான். நான் ஹெல்மெட்டோடு போயிடுச்சு, லைசன்ஸே இல்லை. அதுக்கெல்லாம் அவன் போல பாருங்க. ஹெல்மெட் என்ன போகும்? முன்னால் ஓட்டுற ஒரு பாஸ்டர், பின்னால் ஓட்டுற ஒரு பாஸ்டர். அவன் பார்த்து சொல்கிறான், சார் நீங்களே இப்படி பண்ணலாமா சார்? நீங்களே இப்படி பண்ணலாமா? அப்போ இதுலேருந்து என்ன புரிகிறது? இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கிறிஸ்தவர்களை பாடம் கற்பித்து விட்டு போனார். உலகம் சொல்ல நம்ம கிறிஸ்தவங்களை அவங்க கெட்டவர்கள் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவங்களை அவங்க சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்தவங்களை அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஐயோ கிறிஸ்தவங்களா அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு எழுதப்படாத லட்சணம் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருந்தது, இருக்கிறது. அந்த அடையாளத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற மக்களை நீங்களும் நானும் ரட்சித்துக் கொள்வோம். நிச்சயம் ரட்சித்துக் கொள்வோம். அந்த நிச்சயத்தோடு இந்த பகுதியில் ஊழியம் செய்யுங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஐக்கியமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, அன்பாக இருங்க, எப்பவும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை வெளிப்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனக்கசப்பையும் விரோதத்தையும் வளர்த்து கொள்ளாதிருங்கள். அன்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள். இயேசுவை இந்த பெரியார் நகர், ஐயா இது பெரியார் நகர், இது சத்யா நகர். அப்போ பிரிஞ்சிடுத பெரியார் நகர், சத்யா நகர். இந்த நகரில் இயேசுவை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு போகாமல் இருக்காதிருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சபைக்கு போங்கள். கிறிஸ்துவ பக்கத்தில் வெளிப்படுத்துங்கள். இங்கே இருக்கிற அத்துணை பேரையும் நாம் கிறிஸ்துவுக்குள் ரட்சித்துக் கொள்வோம். God bless you. Hallelujah. இப்பொழுது ஒரு பாடலை பால் அவர்கள் முன்பதாக வந்து பாடுவார். எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு பாட்டு கூட நம்ம பாடல புல்பிட்டா